இப்பொழுது நம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 17 த ப்ராக்ரஸ் டு நாலேஜ் காட் மேன் அண்ட் நேச்சர் பார்த்து கொண்டிருக்கின்றோம். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 10 அப்புறம் பேராகிராஃப் 11 அதில் முதல் பகுதி பார்த்தோம். என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். இந்த பூரண ஞானம், இன்டெக்ரல் நாலேஜ் அப்படின்னா மனிதன் அந்த மனிதன், கடவுள், இயற்கை, இது மூன்றுமே ஒரே அம்சத்தினுடைய வெளிப்பாடுகள், ஒன்றிலிருந்து ஒன்று மாறுபட்டவை கிடையாது என்பதுதான் பூரண ஞானம், இன்டெக்ரல் நாலேஜ். மனிதன் வேறு, கடவுள் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இயற்கை வேறு என்று நினைத்தால் அது இன்டெக்ரல் நாலேஜ் கிடையாது. ஒரு மனிதனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் செல்ஃப், அது குறித்த உணர்வு நிலை, அதுதான் பகவான் செல்ஃப் கான்சியஸ்னஸ் சொல்றார். அது மெல்ல மெல்ல தன்னை வளர வளர என்னாகும் அப்படின்னா, இந்த ஒருமை தன்மையை ஒருவர் எட்ட முடியும். அதன் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய அந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ் அது தன்னை மாத்திரம் அறிந்திருந்தால் பத்தாது. அது இந்த மூன்றையும் அறியும் பொழுதுதான் அது ஒரு பூரணத்துவத்தை எட்டும், ஒரு மனிதனுடைய அந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ். இதுக்கு காரணம் என்னவென்றால், இந்த மூன்று அம்சங்களையும் எடுத்துக்கொண்டால் எதுவுமே தனியே ஒரு முழுமைத்தன்மையை பெற முடியாது. மனிதன் தனியே ஒரு முழுமைத்தன்மையை பெற முடியாது. பிரபஞ்சம் அல்லது இயற்கை தனியே முழுமைத்தன்மையை பெற முடியாது. பரம்பொருள் தனியே முழுமைத்தன்மை, பரம்பொருள் எதையும் நம்பி இருப்பதில்லை. இருந்தாலும் முழுமைத்தன்மை என்பது எப்பொழுது எட்டும் என்றால், இந்த மூன்றும் ஒருமையான நிலையில் இருக்கும் பொழுதுதான் அந்த முழுமைத்தன்மை என்பது கிட்டும். இந்த ஒட்டுமொத்த ஞானம், இந்த ஒட்டுமொத்த ஞானத்தை ஒருவர் எட்டும் பொழுதுதான் இந்த அனைத்துமே ஏகமானதாகவும் பகுக்க முடியாததாகவும் இருக்கின்ற ஒரு உண்மையை ஒருவர் அறிய முடியும். இந்த ஒருமைத்தன்மையை எட்டுவது என்பது இந்த பூரணத்துவத்தை எட்டுவதன் மூலமாகத்தான் ஒருவர் எட்ட முடியுமே தவிர, ஏதோ ஒன்றை விலக்கி ஏதோ ஒன்றை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு மற்ற இரண்டையும் விலக்கி அடைய முடியாது. மூன்றையும் ஏற்றுக்கொள்ளணும். மனிதனையும் ஏற்றுக்கொள்ளணும், அந்த கடவுளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயற்கையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனிதனையும் இயற்கையும் விலக்கி கடவுளை மாத்திரம் ஏற்றுக்கொள்வதன் மூலமோ அல்லது இயற்கையை மாத்திரம் வைத்துக்கொண்டு மனிதனையும் கடவுளையும் விலக்குவதன் மூலமோ அல்லது இயற்கையும் கடவுளையும் விலக்கி மனிதனை மாத்திரம் ஏற்றுக்கொள்வதன் மூலமோ இந்த ஒருமைத்தன்மையை எட்ட முடியாது. அதனால்தான் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், மனிதன் தன்னை குறித்த அந்த ஞானம் அதை விரிவடைய செய்யணும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். He has to enlarge his knowledge of himself. தான் யார் என்கின்ற அந்த நாலேஜ் வேணும். நான் என்றால் நான் என்கின்ற அந்த ஈகோ கிடையாது. என்னுடைய பெயரையும் உடலையும் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு உருவம் கிடையாது. நான் என்றால் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை அம்சம் என்ன, அதுதான் அனைத்துமாக இருக்கின்றது, அது என்னுள் மாத்திரம் இருப்பதில்லை என்கின்ற அந்த விரிவடைந்த ஞானத்தை ஒரு எட்ட வேண்டும். இதெல்லாம் மூன்று விஷயங்களுமே ஒன்றினுள் ஒன்று இருப்பவை என்கின்ற உண்மையையும் ஒருவர் அறிய வேண்டும். இதை ஒரு மனிதன் தற்பொழுது எவ்வாறு அறிந்து வைத்துள்ளான்? பகுதியாகத்தான் அறிந்து வைத்துள்ளான். ஒன்று தன்னை குறித்து அறிந்து வைத்துள்ளான், அல்லது இந்த இயற்கையை குறித்து அறிந்து வைத்துள்ளான், அல்லது இந்த கடவுள் குறித்து அறிந்து வைத்துள்ளான், பகுதியாக. அவ்வாறு ஒரு மனிதன் இருக்கின்ற வரைக்கும் ஒரு முழுமையற்ற தன்மைதான் நிலைத்திருக்கும். இங்கு பிரிவினை தான் இருக்கும். மனிதன் இந்த மூன்று அமைப்புகளுக்கும் இடையே ஒரு ஒத்திசைவுள்ள ஒரு ஒருமைத்தன்மையை ஒரு மனிதன் உணர வேண்டும். இவை மூன்றுமே ஒரு ஒருமைத்தன்மை உடையவை, ஒரு ஒத்திசைவுடைய ஒரு ஒருமைத்தன்மை உடையவை என்கின்ற அந்த உண்மையை ஒரு மனிதன் உணர வேண்டும். அவ்வாறு ஒரு மனிதன் அறியாத வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த உண்மை மனிதன் தற்பொழுது அறிந்து வைத்ததுள்ள எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருக்கட்டும், இல்ல வெறும் பரம்பொருள்தான் உண்மை என்று நம்புகின்ற மெய்ஞானியாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே அந்த ஒத்திசைவுடன், இந்த மூன்றிற்கும் இடையில் உள்ள அந்த ஒருமைத்தன்மையை ஒரு ஒத்திசைவுடன்
அடையாவிடில் இவர்கள் அடைந்த அந்த ஞானம், அறிவு என்பது முழுமையான உண்மையாக இருக்காது. இந்த கருத்தை தான் பகவான் இங்கு வலியுறுத்துகின்றார். இதில் ஒரு உண்மையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன், கடவுள், இயற்கை இவை எல்லாமே தனியே இருப்பதில்லை. ஒன்றினுள் ஒன்று இருக்கின்றன, பிரியாமல் இருக்கின்றன என்கின்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ளும் அதே சமயம் வேறொரு உண்மையையும் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், த சுப்ரீம், ஒப்பியர்வற்ற அந்த பரம்பொருள் என்பது தான் என்பது எதையும் எல்லாம் இந்த மனிதன், இந்த இயற்கை இவை இரண்டையும் சார்ந்து இருப்பது என்று எண்ணிவிடல் கூடாது. பரம்பொருள் எதையும் சார்ந்து இருப்பதில்லை. மனிதன், கடவுள், இயற்கை இவை மூன்றுமே ஒன்றுடன் ஒன்று இணைந்திருந்தாலும் அந்த பரம்பொருள் எதையும் சார்ந்து இருப்பதில்லை. இது தானாகவே இருக்கின்றது. பிரபஞ்சம் இருப்பதன் காரணமாகவோ மனிதன் இருப்பதன் காரணமாகவோ அது இருப்பது இல்லை. மாறாக மனிதனும் பிரபஞ்சமும் தான் அந்த பரம்பொருள் இருப்பதினால் இருக்கின்றனர். அந்த பரம்பொருளினுடைய ஒரு அம்சமாக இருக்கின்றனர். இருந்தாலும் இந்த இரண்டு அம்சங்களும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பரம்பொருளினுடைய ஒரு சக்தியினுடைய வெளிப்பாடுதான் தனி மனிதனும் பிரபஞ்சமும். அந்த பரம்பொருளினுடைய ஒரு சாஸ்வதமான இருப்பில் எது இருக்கின்றது என்றால், நம்முள் இருக்கின்ற அந்த ஆன்மீக மெய்மை, ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. நம்முள் இருக்கின்ற அந்த ஆன்மீக மெய்மை என்பது அது தனியே இருப்பதில்லை. என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த டிவைன் பிரசன்ஸ் இருக்கு. அந்த டிவைன் பிரசன்ஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி, ஆன்மீக மெய்மை என்பது இந்த சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளிடம் ஏற்கனவே இருக்கின்ற ஒன்று. அதுதான் நம்மிடம் இருக்கின்றது. இது இவ்வாறாகத்தான் புரிந்து கொள்ளணும். அது அவ்வாறு இல்லை என்றால் இந்த பிரபஞ்சம், இந்த மனிதன் எதுவுமே வெளிப்பட்டு இருக்காது. மேனிஃபெஸ்டேஷன் பாசிபிள் கிடையாது. ஏன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த இறையம்சம், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இறையம்சம் ஏதோ தனியே இருப்பதில்லை. ஏற்கனவே அந்த பரம்பொருளில் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் நம்மிடமும் இருக்கின்றது, பிரபஞ்சத்திலும் இருக்கின்றது. அதனால் தான் இந்த வெளிப்பாடு சாத்தியமாகின்றது. அதர்வைஸ் இந்த வெளிப்பாடு, மனிதன், பிரபஞ்சம், இந்த வெளிப்பாட்டிற்கு இந்த இறையம்சம், அவைகளுக்குள் இறையம்சம் இல்லையெனில் இவைகளுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடும். ஆகையினால் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த இறையம்சம் என்பது இந்த பரம்பொருளிடம் ஏற்கனவே இருக்கின்ற ஒரு சாஸ்வதமான ஒரு அம்சம்தான் என்பதை புரிந்து கொள்ளணும். மனிதனாக காட்சி அளிப்பவன் யார்? இந்த பிரபஞ்சத்தில் மனிதனாக காட்சி அளிப்பவன் யார் என்றால் அந்த பரம்பொருளினுடைய ஒரு தனிப்பட்ட அம்சம்தான். இஸ் an individual being of the divine. அதே போல இங்கு அனைத்து தனிப்பட்ட இருப்புகளாக காட்சி அளிப்பது யார்? ஆல் இண்டிவிஜுவல், செல்ஃப் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ். தனிமனிதன் என்பது அந்த இண்டிவிஜுவல் பீயிங் ஆஃப் த டிவைன். அதே போன்று அனைத்து தனித்த இருப்புகளும் யார் என்றால் அந்த பரம்பொருளினுடைய ஒரு நீட்டிப்பு தான். The self of all individual existence is the divine extended in multiplicity. ஒரு மனிதன் எவ்வாறு பரம்பொருளை அறிந்து கொள்ள முடியும், இறைவனை அறிந்து கொள்ள முடியும், இறைவன் குறித்த அந்த ஞானத்தை ஒரு மனிதன் எவ்வாறு எட்ட முடியும்? இதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, இட் இஸ் டு த நாலேஜ் ஆஃப் செல்ஃப். அதனால் தான் அன்னையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் மீண்டும் மீண்டும் என்ன கோருகின்றார்கள்? ரியலைஸ் த சைக்கிக் பீயிங். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைக்கிக் பீயிங்கை நீங்க அது குறித்த அதனுடனான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நமக்கு அடுத்த மேலும் மேலும் செல்ல முடியும். அப்பொழுதுதான் ஒரு மனிதன் பரம்பொருள் குறித்த ஞானத்தை எட்ட முடியும், இந்த உலகம் குறித்த அந்த உண்மையான ஞானத்தை எட்ட முடியும். அதே போல இந்த உலகம் என்பது என்ன, அதில் இருப்பதெல்லாம் என்ன என்றால் அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு, காட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன். அதை மனிதன் இந்த உலகத்தை விளக்க முடியாது. he cannot reject. அவ்வாறு விளக்குவதன் மூலம் மனிதன் தன்னுடைய உணர்வு நிலையையும் சக்தியையும் தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆனந்தத்தையும் அந்த பரம்பொருளினுடைய இருப்பிற்கு உயர்த்த முடியாது. மனிதன் எதையுமே விளக்க முடியாது. உயர்வான நிலையை மனிதன் எட்ட வேண்டும் என்றால் இவை அனைத்தையும் இணைத்து தான் அவன் மேலே செல்ல முடியுமே ஒழிய விலக்கி செல்ல முடியாது. மனிதன் உண்மையிலே என்ன செய்ய வேண்டும் என்றால் உலகத்தை நிராகரிப்பதற்கு பதிலாக தன்னை பீடித்துள்ள அந்த அறியாமை, அது குறித்த அறியாமையை தான் மனிதன் விளக்க வேண்டும். இந்த உலகம் மற்ற மனிதர்கள் எல்லாமே இறைவனுடைய வெளிப்பாடு என்பது குறித்த அறியாமை இருக்கின்றதே, அதைதான் மனிதன் விளக்க வேண்டும்.
அதன் விளைவாக ஏற்பட்ட விளைவுகளையும் மனிதன் விளக்க வேண்டும். ஸோ விளக்குதல் என்றால் இதைத்தான் விளக்கணுமே ஒழிய உலகத்தை விளக்க முடியாது, எதையுமே விளக்க முடியாது. இதை எவ்வாறு ஒரு மனிதன் செய்வது என்றால், ஒரு மனிதன் தன் மூலமாக செய்யலாம். அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன். மனிதன் என்பவன் ஒரு வெளிப்பாடு. அதே போல இந்த பிரபஞ்சம் மற்றொரு வெளிப்பாடான அந்த பிரபஞ்சம், அதன் மூலமாகவும் ஒரு மனிதன் இதை செய்யலாம். இந்த கருத்துக்களைத்தான் நம்ம இந்த போன செஷன்ல பார்த்தோம். நம்ம பேராகிராஃப் 10 பார்த்தோம், பேராகிராஃப் 11ல பார்ட் 1 பார்த்தோம்.